ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி 3 பொருள் வச்சு 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாத ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது அவ்வளவு ஈஸிங்க. 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இந்த டேஸ்டான சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 3லேருந்து 4 தக்காளி பழம் ஓரளவுக்கு நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க. ஒரு 95% அளவு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்பவும் பேஸ்ட் மாதிரி இல்லாமலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ப்ளஸ் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இது கூட கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 3 காஞ்ச மிளகாய் கில்லாமல் வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் வாசனைக்காக போட்டிருக்கோம். அதனால் காஞ்ச மிளகாவை கிள்ள வேண்டாம், அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இது சேர்க்கும்போது ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க செலவாகும். எண்ணெய் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயிலேயே இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வருதோ அந்த அளவுக்கு கெடாமலும் இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு வரணும். இப்போ பாருங்கள், மேலாப்பில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குல்ல. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடுங்க. இது கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வருங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது தான் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இதோட டேஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். அதனால் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது கொதிக்கும் போது மேலே ஒரு மாதிரி லம்ஸாக வரும். அதனால் ஒரு லிட் போட்டு மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இல்லைன்னா கையெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சுட்டு நல்லா தண்ணியெலாம் வற்றிட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டான தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். 3 பொருள் வச்சு. இது 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இன்னுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இன்னுமே கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான சைடிஷ்ங்க. அது மட்டும் இல்லை, இதை ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 நாள் 3 நாள் ட்ராவல் பண்ணும்போது இதை நல்லா எண்ணெய் ஊற்றி சுருள வதக்கி எடுத்துகிட்டு போனோன்னா 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இதை சாதத்தில் பரட்டி சாப்பிட்றதுக்குமே அருமையாக இருக்கும். இந்த டேஸ்டான தக்காளி சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.